ஹாய் லிசனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் மெனு. இந்த லேயர்ஸ் மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த லேயர் பேனலில் வந்து புதுசாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, எஃபெக்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லேயர்ஸ் பேனல் வந்து யூஸ் ஆகுது. இந்த லேயர்ஸ் பேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லேயர் மெனு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். நான் வந்து ஒரு 2 இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது லேயர்ஸ் பேனலில் போயிட்டு புதுசா நான் ஒரு லேயர கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நியூ குடுத்துட்டு, லேயர் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த லேயரோட பேர் கேட்குது. நான் வந்து டிசைன் சொல்லிட்டு குடுக்குறேன். குடுத்துட்டு, இதுக்கு நீங்க கலர் ஏதாவது வைக்க போறீங்க அப்படின்னா, ஒரு ஐடென்டிஃபைக்காக வச்சுக்கலாம். ரெட் நான் குடுத்துட்டு, இது வந்து பிளெண்டிங் மோடு உங்களுக்கு தேவைன்னா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு, ஓகே குடுக்கும்போது, புதுசா ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. டிசைன் என்ற பேர்ல ரெட் ஹைல ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, புதுசா டெக்ஸ்ட்டையோ இல்ல ஷேப்பையோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அகைன் லேயர்ல போயிட்டு, நியூல போயிட்டு, லேயர் ஃப்ரம் பேக்கிரவுண்ட்னா, இப்ப நீங்க இந்த லேயர் வந்து உங்களுக்கு இந்த பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு லாக்ல இருக்குல்ல. இந்த பேக்கிரவுண்ட் வந்து லாக்ல இருக்குல்ல. எனக்கு அதுவே ஒரு லேயரா வேணும் அப்டின்னா, நீங்க லேயர்ஸ் ஃப்ரம் பேக்கிரவுண்ட் குடுத்தீங்க அப்டின்னா, இது லேயர் 0ன்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து பேக்கிரவுண்ட் லேயர்ன்னு நீங்க டைப் பண்ணீங்க. இதுக்கும் நீங்க வந்து கலர் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு ஓகே குடுக்கும்போது நாங்க அப்படின்னா, இந்த பேக்கிரவுண்ட் லேயரா அன்லாக் ஆகிட்டு, அதுவே உங்களுக்கு ஒரு லேயரா வரும். இத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் லேயர மூவ் பண்ணிக்கலாம். ஆனா லாக்ல இருக்கும்போது உங்களால பேக்கிரவுண்ட் லேயர வந்து மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதேபோல குரூப் குடுக்கும்போது சேம் தான். இதுக்கு ஏதாவது நீங்க நேம் வச்சுக்கிட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆயிடும். நீங்க நார்மலா மூவ் பண்ற மாரி மூவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ லைன் வர இடத்துல நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அது ப்ளேஸ் ஆயிடும். இப்ப எனக்கு வந்து இந்த 2 லேயர் மட்டும் இந்த 2 லேயர் மட்டும் இந்த குரூப்புக்குள்ளார போணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில விட்டீங்க அப்படின்னா, இந்த குரூப்புக்குள்ளார போயிடும். நீங்க ஒரே மாரி ஒர்க் பண்ணி, ஒரே மாரி லேயர்ஸ வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி குரூப் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். சேம் தான். குரூப் ஃப்ரம் லேயர் அப்படின்னா, அதுவா என்ன பண்ணிக்க அப்படின்னா, லேயர்ஸ குரூப்ல எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழ இருக்கிற ஒரு லேயர் என்ன பண்ணிக்கும்னா, குரூப்ல எடுத்துக்கும். நான் குரூப் ஃப்ரம் லேயர்ன்னு குடுத்துட்டு, குரூப் 2 குடுக்குறேன். சேம் ஆர்ட்போர்ட் தான். இப்போ நீங்க புதுசா ஒரு ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஆர்ட்போர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு புக்கு இல்ல பிரிண்ட் வந்து நீங்க கன்டினியூவா ஒரு 30 பேஜ் இல்ல 1 பேஜ் நீங்க அடிக்க போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஹார்ட்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்க வந்து ஹார்ட்போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட்போர்ட் கிரியேட் ஆகும். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரேம் ஃப்ரம் லேயர் அப்படின்னா, இப்ப இந்த ரெக்டாங்குலர நான் கிளிக் பண்ணிட்டு, லேயர்ஸ்ல போயிட்டு, கன்வெர்ட் டூ ஃப்ரேம் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, ஃப்ரேமா மாறிடும். இந்த ரெக்டாங்கிள் வந்து இப்போ ஃப்ரேமா மாறிடும். இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இந்த ஃப்ரேம்க்குள்ளார என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. ஒரு இமேஜ் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம்க்குள்ளார பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே. இதுதான் இந்த நியூ லேயர்ஸ் பத்தின இதுவு. இப்ப இதுவே நீங்க ஒரு லேயர் வந்து காப்பி பண்ண போறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஜே ஷார்ட்கட்டு இல்லன்னா லேயர் வியா காப்பி. இந்த டிசைன்ன்றத நான் காப்பி பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க டிசைன் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு புது லேயர் வந்து கிரியேட் ஆயிடுது. ஓகேங்களா? சேம் தான். காப்பி சிஎஸ்எஸ், காப்பி எஸ்விஜி அப்படின்னா, காப்பி சிஎஸ்எஸ்ன்றது வந்து கோடா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிசைன் வந்து வெப்சைட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே காப்பி எஸ்விஜினா வெக்டார் இமேஜ்ன்னு சொல்லுவாங்க. வெக்டார் கிராபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேலபிள் வெக்டார் கிராபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க வெப்சைட் டிசைன்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இத இதுல நீங்க காப்பி பண்ணிட்டு வெப்சைட் டிசைன்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெக்டார்ல இந்த இமேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அங்க நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அதேபோல டூப்ளிகேட் லேயர். டூப்ளிகேட் லேயர்ன்றது என்னன்னா, இந்த ரெக்டாங்குலர் லேயர வந்து நான் டூப்ளிகேட் பண்ண போறோம் அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஒன் காப்பின்னு வருது இல்லைங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் லேயர் வந்து டூப்ளிகேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க பாருங்க.
இப்போ 2 ரெக்டாங்குலர் லேயர் வந்து இருக்குன்னு அர்த்தம். தென் இப்போ எனக்கு வந்து ரெக்டாங்குலர் 1 காப்பின்னு இருக்கு இல்லைங்களா? அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயரே டெலீட் பண்ணிடலாம், இல்லை ஹைட் பண்ணிடலாம். நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகிடும். குயிக் எக்ஸ்போர்ட் எனக்கு இந்த இந்த லேயர் மட்டும், இந்த டிசைனில் எனக்கு இந்த ரெக்டாங்குலர் லேயர் மட்டும் பிஎன்ஜியாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். தென் அதே வந்து ஒரு இமேஜாக வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த ரெக்டாங்குலர் மட்டும் தனியாக ஒரு இமேஜாக வேணும் அப்படின்னா குயிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது இமேஜாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வெறும் ரெக்டாங்குலர் மட்டும். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? தென் லேயர்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் ரீநேம் கொடுக்குறீங்க அப்படின்னா லேயர்ஸ் ரீநேம் இங்கே வந்து நீங்கள் லேயருக்கு ரீநேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ரீநேம் கொடுத்துக்கலாம். தென் வந்து லேயரோட ஸ்டைலு இப்போ நீங்கள் வந்து இந்த நீங்கள் பிளெண்டிங்ஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஷேடோஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்குலர் லேயருக்கு ஸ்டோப் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிளாக் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து ஏதாவது ட்ராப் ஷேடோ கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது தனியாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பாருங்கள். எஃப்எக்ஸ் பேனல் சொல்லிட்டு, ஓகேங்களா? இது தனியாக எல்லாமே நான் கிளாஸாகவே நடத்தியிருக்கேன். சாலிட் கலர் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா? இதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபில்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். இதை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட் ஆகும். நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா பிளெண்டிங் மோடில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இந்த சாலிட் ஃபில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பிளெண்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சேம் தான் கிரேடியன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேடியன்ட் வரும். இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிளெண்டிங்கில் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர் மாதிரி. பேட்டர்ன்ன்றது வந்து என்னென்னா ஒரு இமேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்னாக எடிட்டில் போயிட்டு பேட்டர்ன் சேவ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேட்டர்ன் மேக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் ஃபுல்லாகவே அந்த இமேஜ் வந்து வரும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் அதில் தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், அதாவது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நான் வந்து லெவல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஷேடோ, இது மிட் டோன், இது ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஹைலைட்டை வந்து நான் கொஞ்சம் குறைக்கிறேன், மிட் டோனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இமேஜில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஓகேங்களா? இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜோட கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இருக்குது. இதை பற்றின வீடியோவும் நான் நடத்திட்டேன். இதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் வந்து லேயர் மாஸ்க் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த லேயர் மாஸ்க் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் போயிட்டு லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு ரிவீலாக கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒயிட் வரும். ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுருக்கேன். ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் பேலட்டில் பிளாக் கலர் வச்சுட்டு
ப்ரஷ் டூல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே திரும்ப ரிவீல் பண்ணணும் அப்படின்னா அகைன் லேயர் பேனலில் போயிட்டு லேயர் மாஸ்க் ரிவீல் பண்ண போகிறீங்கன்னா இந்த கலர் பேலட்டில் ஒயிட் வச்சுக்கோங்க. அகைன் நீங்கள் அது மேலே ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ரிவீல் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரிவீல் ஆகிடுச்சு. தென் வெக்டார் மாஸ்க்ன்றதும் அதே தான். இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் வெக்டார் மாஸ்க் ஆப்ஷன் வரும். பிக்சலேட்டு ப்ளஸ் வெக்டார் அந்த வெக்டார் மாஸ்க்ன்றதும் சேம் தான். இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது இது வந்து ஒர்க் ஆகும். 2 ப்ராசஸ் தான். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் இருக்குது இல்லைங்களா? இந்த ரெக்டாங்குலருக்குள்ளார இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் கீழே வச்சுட்டு இந்த இமேஜை மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் என்ன ஆகிடும்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் கிளிப்பிங் மாஸ்க்கு. மாஸ்க் ஆல் சப்ஜெக்ட் என்னும்போது நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா லேயர்ஸுமே வந்து மாஸ்க் வந்து அப்ளை ஆகிடும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னா இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்கள் குவாலிட்டி வந்து உடையாது டவுன்லோட் பண்ணாலுமே. இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்குலர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே இதில் ஒரு லோகோ சிம்பிள் மாதிரி வரும். இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது ரேட் ரைஸ்ன்றது வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து எஃபெக்ட்ஸ் அங்கே ஒர்க் ஆகாது. ஃபோட்டோஷாப்பே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரேஸ் பேஸ்டு தான். இப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ரேட் ரேஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஒரு டிசைனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுங்க. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் ரேஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிங்க. இது வந்து நியூ லேயர் பேஸ்ட் ஆன் சைஸ் இப்போ இது வந்து ஸ்ப்ளைஸ் மாதிரி. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒரு ஸ்லைஸ் இருக்கும். இது தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தென் குரூப் லேயர் இது ஃபஸ்ட்டில் சொன்னது தான். லேயர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் பண்ணிக்கலாம், அன்குரூப் பண்ணிக்கலாம், ஹைடும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் லேயர் எனக்கு வேணாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஹைட் ஆகிடுச்சு. இந்த ஹை ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? டேரெக்டாகவே இங்கே நீங்கள் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். தென் வந்து அரேஞ்சு இப்போ இந்த லேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வேணும் இல்லை பேக்கில் வேணுனாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ரெக்டாங்குலர் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். எனக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ போயிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்படியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது நார்மலாக ட்ராக் பண்ணி பண்ணுவீங்களே அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியாக இருக்கும். தென் வந்து லாக் லேயர் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சியாக லாக் பண்ணுறீங்களா, இந்த இமேஜ் லாக் பண்ணுறீங்களா, பொசிஷனை லாக் பண்ணுறீங்களா, இல்லை ஓவராலாகவே அந்த குரூப்பையே நீங்கள் லாக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் ஆள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த லேயர் வந்து லாக் ஆகிடும். இந்த லேயரில் உங்களால் எந்த எஃபெக்ட்ஸும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் என்னால் மூவே பண்ண முடியல. ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த லாக் லேயர் வந்து யூஸ் ஆகுது. இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸுக்கு வந்து நம்ம சேனலில் லைக்ஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் வர மொத்த பிகினிங் சீரீஸும் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.